ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய நன்னாளிலே அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். தோப்புக்கரணம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னு பார்த்தா, தரையில கொட்டிப்போம் இல்லையா, இப்படியும் கொட்டிப்போம் இப்படியும் கொட்டிப்போம். கொட்டிண்டு அதுக்கப்புறம் தானே இந்த கைகளை மாற்றி தோப்புக்கரணம் என்பதை போடுகிறோம் அல்லவா. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதை முதல்ல இந்த புராணோக்தமாக பார்த்தோமேயானால், கஜமுகாசுரன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களை துன்புறுத்தும் பொழுது எப்படி பண்ணுவான்னு பார்த்தா, தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லுவானா. கையை பிடிச்சிட்டு நீ பாட்டி தோப்புக்கரணம் போடு, உட்காந்து எழுந்திரி, இதுதான் உனக்கான தண்டனை என்று சொல்லி அந்த தேவர்களை பரிகசிக்கின்ற விதமாக அவர்களை தண்டித்து வந்தானாம் அந்த கஜமுகாசுரன். அந்த கஜமுகாசுரனை விநாயக பெருமான் அழித்ததால் அவனுக்கு முன்னதாக போட்டுக்கொண்டிருந்த தோப்புக்கரணத்தை இவர்கள் தேவர்கள் விநாயக பெருமானுக்கு முன்னதாக போட ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து இந்த தோப்புக்கரணம் போடுகின்ற பழக்கமானது வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தோம்னா, நம்ம அகத்தியர் கதை தான் நமக்கு தெரியுமே. அகத்தியர் என்ன பண்ணார், கமண்டலத்திற்குள்ளே அந்த காவிரியினுடைய ஜலத்தை மொத்தத்தையும் அப்படியே அடக்கி வச்சுட்டார். கொண்டு வந்து அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது விநாயக பெருமான் என்ன பண்ணார்னு பார்த்தோம்னா, காகத்தினுடைய உருவெடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டு விட்டார். அதிலிருந்து காவிரியானது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அப்படியே இவர் அகத்தியர் கோபத்தோடு திரும்பும் பொழுது அங்கே காகம் இருந்த இடத்திலே ஒரு சிறுவன் இருந்தானாம். அந்த சிறுவனை அவன்தான் தட்டி விட்டான்னு சொல்லிட்டு அவன் தலையிலே சென்று வேகமாக குட்ட போனாராம் அகத்தியர். அப்படி குட்ட செல்லும் பொழுது அது விநாயக பெருமானாக உருமாறி நிற்க தன்னுடைய தவறினை உணர்ந்து தலையிலே குட்டி கொண்டாராம். தனக்குத்தானே அகத்தியர் குட்டி கொண்டதாக சொல்வார்கள். அதிலிருந்து தான் இந்த பிள்ளையார் கொட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றார். இதற்கு அறிவியல் ரீதியான காரணங்களும் தெளிவாகவே விளக்கப்பட்டிருக்கிறது. இதில் அருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சயின்ஸ் ரீதியாக நிரூபிச்சிருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறவா யாருன்னு சொன்னால் இந்தியன்ஸ் இல்லை, ஃபாரினர்ஸ் தான். நீங்கள் அழகாக கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த தோப்புக்கரணம் போடுவதன் மூலமாக மூளை நரம்புகள் தூண்டப்படுகிறது. அதனால் மூளையானது வெகு சிறப்பான முறையிலே பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்க ஒரு சர்வே எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி தோப்புக்கரணம் போட சொல்லி பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த தோப்புக்கரணத்தின் மூலமாக அவர்களுடைய மூளையானது தூண்டப்பட்டு அடுத்த டெஸ்ட்லேயே பார்த்தா அவங்க 85% மேலே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த டேட்டாஸை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த தோப்புக்கரணம் போடுவதன் மூலமாக மூளை நரம்புகள் தூண்டப்படுகின்றன அப்படிங்கிற அந்த உண்மையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த கைகளை மாற்றி காதுகளை பிடித்து கொள்ள வேண்டும் சொல்றார். இந்த காதுகளிலே அந்த காதுகளை அழுந்த பிடித்து கொள்ளும் பொழுது அங்கிருக்கக்கூடிய அந்த அக்குபங்க்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொடுதலின் மூலமாக நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லபடியாக வேலை செய்கிறதுன்னு சொல்றார். அது கூட எப்படி போடணும்னு சொன்னா, நம்முடைய தோலானது எந்த அகலத்திற்கு இருக்கிறதோ அந்த அகலத்திற்கு கால்களை அகட்டி வைத்து கொள்ள வேண்டும் சொல்றார். இந்த தோலுக்கு நேராக கால்களை அகட்டி வைத்து கொண்டு முழுமையாக அமர்ந்து எழுந்திருக்க வேண்டும். இதுதான் முழுமையான தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்றார். இந்த தோப்புக்கரணத்திற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது. இது எப்படி சொல்றான்னு பார்த்தா, முதலிலே இந்த தோப்புக்கரணத்தை விநாயக பெருமானுக்கு போட்டது யாருன்னு பார்த்தா மகாவிஷ்ணுவாம். ஒரு முறை மகாவிஷ்ணு கைலாசத்திற்கு அப்படியே போனாரா. தன்னுடைய மருமகன் தானே இந்த விநாயக பெருமான் சின்ன குழந்தையா இருந்தாரா. அவரை பார்க்கறதுக்காக மகாவிஷ்ணு போனாராம். அங்கே சென்று விநாயக பெருமானுக்கு விளையாட்டு காண்பித்து கொண்டிருந்தாராம். சிறு குழந்தையாக விநாயக பெருமான் இருந்ததால் அந்த நேரத்தில் அவருக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாராம். அப்ப இவர் கையில் இருந்த அந்த சக்கரத்தை வச்சு அவருக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாராம். அந்த சக்கரத்தை பிடித்து விநாயக பெருமான் விழுங்கி விட்டாராம். இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மகாவிஷ்ணுக்கு. எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த சக்கரத்தை வெளியில் எடுக்க வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி தோப்புக்கரணத்தை போட்டாராம். இப்படி அந்த தோப்புக்கரணத்தை போட்ட உடனே அது ஏதோ சிரிப்பான நிகழ்வு என்று நினைத்து விநாயக பெருமான் சிரிக்க அவருடைய வயிற்றில் இருந்த அந்த சக்கரமானது வெளியே வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையானது சொல்கிறது. இதற்கு எப்படி பெயர்கள் சொல்வார்கள்னு பார்த்தோம்னா, தோற்பி கரணம் அப்படின்னு சொல்லுவார்.
தோற்பிகரணம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி புரிய வைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தோர் என்று சொன்னால் இந்த தோள்கள், அதாவது இந்த கைகளை குறிக்கும். இந்த கைகளை கொண்டு தன்னுடைய 4 கரங்களையும் கொண்டு அவர் கர்ணம்னு சொன்னா காது இல்லையா, கர்ண குண்டலங்கள் சொல்றாளே, அந்த குண்டலத்தோடு பிறந்ததால் தானே அவருக்கு கர்ணன்னே பேர் இல்லையா. அந்த மாதிரி இந்த கர்ணம்னு சொன்னா காது, கைகளால் கர்ணங்களை பிடித்து கொண்டு இந்த காதுகளை பிடித்து கொண்டு அவர் உட்கார்ந்து எழுந்ததால் இதற்கு பெயர் தோற்பி கரணம் என்பது இருந்து அது தோப்பு கரணமாக மாறிவிட்டது அப்படின்னு கூட கதை சொல்லுவார். ஆக எப்படி இருந்தாலும் இந்த தோப்பு கரணம் போடுவதன் மூலமாக நம்முடைய உடல் என்பது ஆரோக்கியம் பெறுகிறது. அதன் மூலமாக நம்முடைய மூளையானது நல்லபடியாக செயல்படுகிறது என்கின்ற அந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு நாமும் தினசரி விநாயக பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த தோப்பு கரணத்தை போட்டு வணங்குவோமாக. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.